அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற வார்த்தைகளை நம்ம எப்படி அரபியில் அவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக மியூசியம் கண்காட்சி அப்படிங்கிறத அரபியில் மத்தாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசியம் கண்காட்சி அப்படிங்கிறத மத்தாஃப் மத்தாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பீச் கடற்கரை அப்படிங்கிறத சாதே சாதே அப்படின்னு சொல்லுவாங்க. பீச் அப்படிங்கிறத சாதே சாதே அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டேஷன்னா மஹத்தா, ட்ரெயின்னா கித்தார், அதை மஹத்தாத்துல் கித்தார், மஹத்தாத்து அல் கித்தார் அப்படிங்கிறது மஹத்தாத்துல் கித்தார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனுங்கிறத மஹத்தாத்துல் கித்தார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற ஏதாவது சேமிக்கக்கூடிய இடம் இல்லை கடை அப்படிங்கிறத மத்திஜார் மத்திஜார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஸ்டோர் கடை அப்படிங்கிறத மத்திஜார் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. லேண்ட்மார்க்னால் ஏதோ ஒரு அடையாளம் அப்படிங்கிறத மா லம் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. லேண்ட்மார்க்குங்கிறதுக்கு மா லம் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி நம்ம பேங்குக்கு பேங்க்னா பேங்க் வங்கிக்கு பங்க் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பேங்க் அப்படிங்கிறதுக்கு பங்க் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஷாப்பிங் மால்னால் தெரியும்ல, பெரிய கடை, நம்ம பெரிய கடை, அது மர்கஸ் தஸ்விக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஷாப்பிங் மால் அப்படிங்கிறத மர்கஸ் தஸ்விக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி மாஸ்க்னா இப்போ முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற மாஸ்க்கை பள்ளி அப்படிங்கிறத மஸ்ஜித் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. மாஸ்க்கை மஸ்ஜித் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி டூரிசம்னால் இதை சுற்றி பார்க்கக்கூடிய இடத்த சியாஹா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. டூரிசம் அப்படிங்கிறத சியாஹா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பாஸ்போர்ட்னால் ஏர்போர்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்போர்ட்டை ஜவாசு சஃபர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பாஸ்போர்ட் அப்படிங்கிறத ஜவாசு சஃபர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி மேப், எந்த இடம், மேப்புக்கு கரீதா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. மேப் எந்த இடத்துக்கு கரீதா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நூலகம் லைப்ரரி அப்படிங்கிறது மக்தபா. லைப்ரரிக்கு அரபியில் மக்தபா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. வாசிக்கிறது ரீடிங் அப்படிங்கிறதுக்கு கிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீடிங் வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கிரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. மேசைக்கு டெஸ்க்குக்கு மக்டப், மேசை டெஸ்க் அப்படிங்கிறத மக்டப், மேசை டெஸ்க் அப்படிங்கிறத மக்டப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் டெக் அப்படிங்கிறதுக்கு மக்தபுல் மாலுமாட் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் செய்தி மேசை அப்படிங்கிறதுக்கு மக்தபுல் மாலுமாட் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். இனி ஷெல்ஃப்னால் மேலே அறை அப்படிங்கிறதுக்கு ராஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு ராஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி கலரில் சிவப்பு அப்படிங்கிறதுக்கு அஹ்மர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ரெட் கலருக்கு அஹ்மர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோ, மஞ்சள் கலருக்கு அஸ்ஃபர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. எல்லோ மஞ்சள் அப்படிங்கிறதுக்கு அஸ்ஃபர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நீல கலருக்கு ப்ளூ கலருக்கு அஸ்ரக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நீலம் ப்ளூ அப்படிங்கிறத அஸ்ரக் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க.
க்ரீன் கலருக்கு பச்சை அப்படிங்கிறதுக்கு வந்து அக்தர். அக்தர் அக்தர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. க்ரீன் பச்சை அப்படிங்கிறது வந்து அக்தர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஊதா அப்படிங்கிறது வந்து பனஃப் சாஜி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பர்பிள் ஊதா அப்படிங்கிறதுக்கு வந்து பனஃப் சாஜி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு வந்து ப்ரௌன் பழுப்பு அப்படிங்கிறத புன்னி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ப்ரௌன் பழுப்பு கலரை வந்து புன்னி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அடுத்த வேர்டு வந்து கிரே கலர். கிரேனா சாம்பல் கலர். கிரே கலரை வந்து ரமதி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. கிரே சாம்பல் கலரை வந்து ரமதி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. கிரே சாம்பல் அப்படிங்கிறத ரமதி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி வெள்ளை கலர் ஒயிட் கலரை வந்து அபியாத். அபியாத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஒயிட் வெள்ளை கலரை வந்து அபியாத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி கருப்பு கலர் வந்து பிளாக் கலரை வந்து அஸ்வத். கருப்பு பிளாக் அப்படிங்கிறத வந்து அஸ்வத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. கருப்பு பிளாக் அப்படிங்கிறது வந்து அஸ்வத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி பிங்க் கலர். பிங்க் கலர் இளஞ்சிவப்பு கலரை வந்து வர்டி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இளஞ்சிவப்பு கலரை வந்து வர்டி அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி ஸ்கூல். ஸ்கூல்னால் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை வந்து மத்ரஸா. மத்ரஸா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை வந்து மத்ரஸா. மத்ரஸா மத்ரஸா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அதில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படி மாணவன் அப்படிங்கிறது வந்து தாலிப். தாலிப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட் மாணவன் அப்படிங்கிறதுக்கு வந்து தாலிப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. டீச்சர். டீச்சர் அப்படிங்கிறதுக்கு முஅல்லிம். டீச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து முஅல்லிம். ஆசிரியர். டீச்சர் அப்படிங்கிறது வந்து அரபியில் முஅல்லிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி கிளாஸ். கிளாஸுங்கிறதுக்கு வந்து கிளாஸ்னால் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த கிளாஸுக்கு வந்து சஃபூன். சஃபூன் அரபியில் சஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அரபியில் சஃபூன் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி நோட் புக்கு எழுது புத்தகம். நோட் புக்குக்கு வந்து டஃப்டர். டஃப்டர் டஃப்டர் எழுது புத்தகம். நோட் புக்குக்கு வந்து டஃப்டர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி பேனாக்கு பெண்ணுக்கு வந்து கலம். கலம் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பேனா பெண்ணுங்கிறத கலம். கலம் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பென்சில். பேனாவுக்கு வந்து கலம். அதே பென்சிலுக்கு வந்து கலமு ரசாஸ். பென்சிலுக்கு வந்து கலமு ரசாஸ் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. பென்சில் அப்படிங்கிறது வந்து கலமு ரசாஸ். இனி அந்த போர்டுனா ஒயிட் போர்டுனா நம்ம எழுதக்கூடிய போர்டுக்கு வந்து சபூரா. சபூரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஒயிட் போர்டுக்கு வந்து சபூரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி கம்ப்யூட்டர் கணினி அப்படிங்கிறது ஹஷூப். ஹஷூப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் கணினி அப்படிங்கிறது வந்து ஹஷூப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. அடுத்தது கிளாஸ் ரூம். ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு அந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் ரூமுக்கு அப்படிங்கிறது வந்து ஃபசீல். ஃபசீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து ஃபசீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. லேபரட்டரி அப்படிங்கிறது வந்து மாமல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. லேபரட்டரி ஆய்வகம் அப்படிங்கிறது வந்து மாமல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி எக்ஸாம் தேர்வு அப்படிங்கிறது வந்து இம்திஹான். எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இம்திஹான் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. எக்ஸாம் தேர்வு அப்படிங்கிறத இம்திஹான் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி ரெஸ்ட் ரூம் ஓய்வெடக்கூடிய இடத்த வந்து மிர்ஹாட் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ரெஸ்ட் ரூம் ஓய்விடம் அப்படிங்கிறத வந்து மிர்ஹாட் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத
மிர்ஹாட் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. கிளாக் கடிகாரம் அப்படிங்கிறத வந்து சா கிளாக் கடிகாரம் அப்படிங்கிறது வந்து சா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இப்போ தலைவலி ஹெட்டேக் அப்படிங்கிறது வந்து சுடா சுடா. ஹெட்டேக் தலைவலி அப்படிங்கிறது வந்து சுடா சுடா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி டைரியா வயிற்றுப்போக்கா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அரபியில் வந்து இஸ்ஹால் இஸ்ஹால். டைரியா அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ்ஹால் இஸ்ஹால் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இப்போ சிம்டம்ஸ்னால் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து அரத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. சிம்டம் முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது வந்து அரத் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி வயிறு வலி அப்படிங்கிறது வந்து ஸ்டொமக் கேக் அப்படிங்கிறதுக்கு வந்து அலமுல் மாயிடா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். ஸ்டொமக் கேக் வயிறு வலி அப்படிங்கிறதுக்கு வந்து அலமுல் மாயிடா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி வந்து க்ளீன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நதீஃப். க்ளீன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நதீஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. க்ளீன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு வந்து நதீஃப் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இப்போ ட்ரைனா காய்ந்த இடத்துக்கு வந்து ஜஃபாஃப அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ட்ரை காய்ந்த அப்படிங்கிறதுக்கு வந்து ஜஃபாஃப அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி டஸ்ட்டு அழுக்கு அப்படிங்கிறது வந்து உஹ்பர். டஸ்ட் அழுக்கு அப்படிங்கிறது உஹ்பர் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி ஹைவேக்கு நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுக்கு வந்து டரிக்குசரிய அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. ஹைவே நெடுஞ்சாலை அப்படிங்கிறதுக்கு வந்து டரிக்குசரிய அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டரிக்குனா சாலை, டரிக்குசரிய அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இனி தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கு வந்து சரா. தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுக்கு வந்து சரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. தெரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத சரா அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. இப்போ போர் அடிச்சிட்ருக்க போர்டு அப்படிங்கிறதுக்கு வந்து எமல் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க. போர்டு அப்படின்னா எமல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.